இப்போ ராசா ஒரு மேடையில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு, அதாவது இந்துக்கள்னு பதிவு பண்ணாதீங்க, இந்துக்கள்னா சூத்திரன் ஆகிடுவீங்க, சூத்திரனா வேசி மக்கள் ஆகிடுவீங்க, அப்போ தீக்கதிர் முரசொலி விடுதலை போன்ற இதழ்கள் வந்து இந்துக்கள் இல்லைன்னு பதிவு பண்ணுங்க அப்படின்னு ராசா ஒரு மேடையில் பேசுகிறார். ஒரு 2 ஆண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கருத்து எப்படி பரப்பப்படுதுன்னா, இந்துக்களை வேசி மக்கள்னு சொல்லிட்டார் ராசா அப்படின்னு பரப்பப்படுது. அந்த சமயத்தில் அந்த ராசா கருத்து குறித்து யார்கிட்ட கேட்குறாங்கன்னா பொன்முடி கேட்குறாங்க. பொன்முடி வந்து கருத்துலன்ட்டு போயிட்டார். சேர்பாபு கேட்குறப்ப காது கேட்கலன்ட்டு போயிட்டார். அப்போ ராசாவுக்கு எதிராக சங் பரிவார் கூட்டம் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணுது. ஏன் அவரோட சொந்த அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நீடர்களே போராட்டம் பண்ணுறாங்க, கலைவரம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் நாம் ஏன் இந்துக்கள் இல்லை அப்படின்னு வலிமையாக உரைத்து பேசிக்க வேண்டியது திமுகவோட பொறுப்பு. ஆனால் ஒரு தலையங்கத்தில் ஒரு கட்டுரை வெடிக்கல, ஒரு அறிக்கை விடலை. ராசாவுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்தது நான் சீமான், நாம் தமிழர் கட்சி. மிக அண்மையில் கடந்த 1 ஆண்டுக்கு நினைக்கிறேன், திராவிட மாடலின் முன்னோடி ராமர் அப்படின்னு திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர் ரகுபதி சொல்கிறார். ராசா முதல் இந்துக்கள்னு சொல்லாதீங்கன்னு சொன்னார். அவருக்கு நெருக்கடி கொடுத்து அதே ராசாவை வந்து கருத்தை பின்வாங்க வச்சாங்க. இந்துக்கள்னு சொல்லாத, சொன்னால் சூத்திரன் ஆகிடுவேன், வேட்சி மக்கள் ஆகிடுவேன்னு சொன்ன ராசா அதுக்கு முறை நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு சனாதன இந்து வேற, சாமானிய இந்து வேறன்னார். ஐயா மணியரசன் வந்து தமிழ் இந்து ஆரிய இந்துன்னு பிரித்தப்ப விமர்சித்தார். இது வந்து இன்னொரு மாபோசியோட மொழி நட, மாபோசிக்காவது திராவிட இயக்கம் செலவச்சிச்சு, உங்களுக்கு அது கூட வைக்க மாட்டோம்னார். அப்படி ஆரிய இந்து தமிழ் இந்துன்னு மணியரசையா சொன்னப்ப விமர்சித்த இதே ராசா சனாதன இந்து சாமானிய இந்துன்னு வந்துட்டார். அப்போ அந்த கருத்தில் அவரால் உரியாக நிற்க முடியல. காரணம் திமுக தலைமை கொடுக்கக்கூடிய அழுத்தம். இந்துக்களின் விரோதனை முத்திர கொத்துறான், நீ கருத்தை பின்வாங்குங்கிறாங்க. அதே சமயத்தில் திராவிட மாடலின் முன்னோடி ராமர், பெரியாருக்கு, அம்பேத்கருக்கு, அண்ணாவுக்கு எல்லாருக்கும் முன்னோடி வந்து ராமருங்கிறார். ராமர் இதிகாச புராண கதாபாத்திரம், வாழ்ந்து மறைந்த ஒருத்தர் இல்லை. ஆனால் பெரியார் வந்து அண்ணா வந்து வாழ்ந்து மறைந்தவங்க. அப்போ ஒரு இதிகாச புராண கதாபாத்திரத்தை சொல்லி வாழ்ந்து மறைந்தவங்களுக்கு முன்னோடி முன்மாதிரி அப்படின்னு திமுகவின் மூத்த அமைச்சர் சொன்னப்ப அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல? அந்த கருத்தை பின்வாங்கல.